எப்பவும் போல் இன்றைக்கும் வேஸ்ட் மெட்டீரியலில் தான் கிராஃப்ட் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது மஸ்கிட்டோ பேட். பழைய மஸ்கிட்டோ பேட் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் கழட்டி எடுத்துடலாங்க. இந்த பர்டிகுலர் கிராஃப்ட்டுக்கு இதனுடைய ஃப்ரேம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய சென்டரில் ஒரு பாட்டில் வரணும். இந்த பாட்டில் வந்து எந்த பாட்டில் வச்சா கரெக்டாக இருக்கும்னு நீங்களே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏரியல் பாட்டில் கரெக்டாக இருந்துச்சு. அதை ஹாஃபாக கட் பண்ணி அதை சென்டரில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹாட் க்ளூ கூட போட்டு நீங்கள் ஒட்டலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு லேயர் கொடுக்கணும். அதனால் நான் எடுத்த உடனேயுமே இந்த மாதிரி ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரௌன் டேப்போ இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கக்கூடிய எந்த டேப் இருந்தாலும் போட்டு ஒட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இது கவர் ஆனதுக்கு பின்னாடி பார்க்குறக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த பேஸ்கெட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எந்த கயிறு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கயிறு வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 விதமான கயிறு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து ஒயிட் கலர் கயிறும் மேலே வந்து ஜூட் ரோப்பும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக டிசைனர் லேஸ் எடுத்திருக்கோம். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நெல்லி லேஸ் இருக்கிறதுலே ரொம்ப சன்னமாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் மிச்சம் மீதி எடுத்து எல்லாத்தையுமே நம்ம டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது டெக்கரேஷனோடு சேர்த்து இந்த ஃப்ரேமையும் நல்லா ஃபேர்ம் ஆக்கி வச்சிடும், நல்லா டைட் ஆக்கி வச்சிரும். இந்த லேயர் முடிஞ்சதுக்கு பின்னாடி மிச்ச டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி ஹார்ட் அண்ட் ஷேப் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே நம்ம கட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி நெல்லி லேஸை யூஸ் பண்ணி மிச்சம் மீதி எல்லா டெக்கரேஷனுமே பண்ணுறோம். கூடவே கோல்ட் கலர் பீட்ஸ் வந்து இங்கே அங்கேயே கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதை தவிர எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதோட முடிச்சுட்டேன். இதோட சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பாட்டிலில் ஹோல்ஸ் இல்லை, அதனால் வாட்டர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளான்டராக இருக்கும் இது. இப்போ இந்த தண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ரீப்ளேஸும் பண்ணிடலாம். இதுக்குள்ளே வாட்டர் பிளான்ட்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். இது இண்டோர் பிளான்டராகவும் வச்சுக்கலாம், அவுட்டோர் பிளான்டராகவும் வச்சுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள்.